ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம ப்ரீஸ் எலிமினேட் பேஜுக்காக வின்டர் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துருந்தா தமிழில் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டுடே வி ஆர் சீயிங் பனானா பிரெட் தாங்க. பனானா கேக் கிடையாது, பனானா பிரெட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி. இதில் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வோம். இதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் செய்ய போறீங்கன்னா ஒரு 2 to 3 days முன்னாடியே வாங்கி அதை வச்சிங்கன்னா நல்லா ரைப் ஆகி வரும். ரொம்ப பிளாக் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா சாஃப்டாக வந்தால் போதும். ஸோ அதை எடுத்து நம்ம மேஷ் பண்ணி மீதி இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதை நீங்கள் யூஸ்வலாக லோஃப் டின்லையும் போட்டு செய்யலாம். அப்படியே வேணாம்னு நினச்சிங்கன்னா கேக் டின் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு ரெசிபி. இதில் சினமன், ஓட்ஸ் இந்த மாதிரி ஒரே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். மில்க்கு, அதுக்கப்புறம் எக் எல்லாம் தான். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட்புட் சூப்பராகவே வருங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான விஷயமே இந்த பனானா தாங்க. இது நல்ல டேஸ்ட் தரும். இந்த மாதிரி மலை வாழைப்பழம் அந்த மாதிரி பழம்லாம் எடுக்காமல் இந்த ரஸ்தாலி ஒரு சிலதுக்கெலாம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாழைப்பழம் எடுக்காமல் இந்த பிளெயின் பனானாஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ அதையும் வாங்கி வச்சு ஒரு 2 to 3 days நீங்கள் ரைப் பண்ண விட்டிங்கனாலே போதும். அது ரொம்பவே பிளாக் ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு கூட இது செய்யலாம். அது ரொம்ப ரைப்பாக டேஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த மாதிரி பனானாஸ் நார்மலாக கன்சியூம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஊரில் இந்த மாதிரி வாழைப்பழம் போண்டா இந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பனானா பிரெட்டாக செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த நட்ஸோடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த பனானாஸ் எல்லாத்தையுமே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸில் முக்கியமாக நம்ம போடுற மொதல் இன்க்ரீடியண்ட்டே இது தான். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் குக்கிங் ஆயிலுங்க. ஒரு 1/4 கப் குக்கிங் ஆயில். நீங்கள் எந்த விதமான வெஜிடபிள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலே போட்டுக்கலாம், அதுவே சூப்பராக வரும். ஸோ யூஸ் பண்ணாத எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா ஃப்ளேவர் மாறிடும். ஸோ அதை போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு 2 முட்டை அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாங்க, ஒரு மீடியம் சைஸ் எக்ஸாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறமா ஒரு 1/3 கப்பாக ஆஃப் மில்க்கு நான் டேரெக்டாகவே பச்சை பாலே எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எந்த ஒரு ஃப்ளேவருமே இப்போ என்ன நீங்கள் காய்ச்சி தான் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறமா இதில் முக்கியமாக ஃப்ளேவர் தர்ற விஷயம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனானாக்கு அடுத்து இந்த வெண்ணிலா தான். ஸோ இதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று பனானா, அடுத்து வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா இந்த சினமன் பவுடர். ஸோ இந்த வெண்ணிலா எசன்ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு பேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெசிபியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாகவும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாகவும் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆயில் சேர்ப்போம், இதில் மில்க்கு, அதுக்கப்புறமா இந்த பனானா மேஷ் பண்ணி வச்சது, எக்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா விஸ்க் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு மைதா, சுகர், அதுக்கப்புறம் சினமன் பவுடர், பேக்கிங் சோடா. இல்லை பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இது ஒரு எடுத்து வச்சுட்டு கடைசியாக இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் டின்ல போட்டு பேக் பண்ணிங்கனாலே அவ்வளோ சூப்பராக வருவாங்க அவுட்புட். இதை நீங்கள் பேக் பண்ணுற டைம் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு அவனில் நல்லா எவ்வளோ ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 to 60 minutes, ஆக்சுவலி ஒரு 1 hourக்காவது பேக் ஆகணும். ஸோ பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் உடனே டின் விட்டு ரிமூவ் பண்ணாமல் அதை எடுத்து கூல் டவுன் பண்ண விட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutes திருப்பி நமக்கு கூல் டவுன் பண்ண விட்டதுலேயே அது அழகாக ரெடி ஆகிடும். ஸோ அந்த டெம்பரேச்சர் எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கி சூப்பராக வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சு உங்ககிட்ட பிரெட் நைஃப் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் நைஃப்பில் கூட பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணும் போது அதை கவுத்து வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இதுதான் இதில் இருக்கிற டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபிக்கு மட்டும்தான் பேக்கிங் டைம் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நம்ம செய்யணும். ஏன்னா இந்த பனானா ஃபுல்லாக எல்லாமே குக் ஆகி சூப்பராக வரும் உங்கள் அவுட்புட். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு ஒரு 1.5 கப்பு மைதா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மைதா நீங்கள் சீவ் பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் லம்ஸ் அவ்வளோவா ஃபார்ம் ஆகுதுன்றதுனால இந்த ரெசிபிக்கு 1.5 கப் மைதா. அதுக்கப்புறமா 2/3 கப் சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கணுன்னு இல்லை, அப்படியே கிரானுலேட்டட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டும் இதில் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன முக்கியமான ஃப்ளேவர் தர பொருளாக சினமன் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதில் ஓட்ஸும் ஆட் பண்ண போகிறோங்க. இது ஒரு நல்ல டெக்ஸ்சர் தரும் இந்த ப்ரெட்டுக்கு. ஸோ ஒரு 3/4 கப் ஓட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது நல்லா கம்பைன் ஆகி ஒரே பேட்டராக மிக்சராக வரா மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாலே சரி இந்த பனானா ப்ரெட்டுக்கான பேட்டர் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே வேணும்னா உங்ககிட்ட வால்நட்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெட்டு சாப்பிடும் போது பிளெயின் டெக்ஸ்சராக இல்லாமல் நடுவில் இந்த நட்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் இதை டின்னில் போர் பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பேக்கிங் பவுடர் வேணும்னாலும் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டால் ரொம்ப பொங்கி நல்லா ஃப்ளஃபியாக வரும். எனக்கு வந்து இந்த பனானா பிரெட் கொஞ்சம் டென்ஸாக இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நான் பேக்கிங் பவுடர் மட்டும் இதில் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் பேக்கிங் சோடா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் சால்ட்டு இந்த சுகர் இதெல்லாம் போடவே தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். அண்ட் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா சுகரும் நம்ம அவ்வளோ ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான். ஏன்னா இந்த பனானா நல்லா ரைப்பாக இருக்கிறதுனால அதோட ஸ்வீட்னஸே இதில் வந்து சூப்பராக வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட இந்த லோஃப் டின் இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணிட்டு பண்ணுறது தான் பெட்டர். ஸோ எல்லா டின்ஸுமே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் போட்டு பேக் பண்ணி எடுக்கும் போது ஸோ அது கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய வாட்டி ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி பிளாக் கலர் மெட்டலில் நீங்கள் டின்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அது பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருவோம்ல, ஸோ அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரொம்ப ஈஸியாகவே ட்ராப் டவுன் ஆகிடும். ஸோ இந்த பாத்திரத்தை நீங்கள் ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணலாமே தவிர அண்ட் அந்த ப்ரெட்டு சூடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டின்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அது எடுத்திங்கன்னா உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம செஞ்ச பேட்டர் கரெக்டாக ஒரு லோஃப் டின் சைஸுக்கு வர்றதுக்கு அளவு தான். ஸோ இதை ஃபுல்லாகவே ரொப்பிடுங்க. ரொப்பிட்டு வச்சிங்கன்னா தான் அழகாக மேலே ப்ரெட்டு மாதிரி வரும். ஸோ இந்த அவனை ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு கரெக்டாக 1 hour ஆச்சு எனக்கு. ஸோ 1 hour டைமிங் வச்சு ரெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது அழகாக பேக் ஆகி வரும் மேலே ஒரு சின்ன கிராக்கோட. ஸோ அந்த கிராக் அவாய்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ண விட்டிங்கன்னா தான் அது அவ்வளோ அழகாக செட் ஆகும். ஸோ செட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம டின்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிரெட் நைஃப் இருந்ததுன்னா எடுத்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகிடும். ஸோ நார்மல் நைஃபை விட. ஸோ மேலே நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கூட நல்லா இது சூடாக இருக்கும் போது இல்லை அவனில் இன்னொரு வாட்டி மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணிட்டு கூட வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு மேலே சால்டட் கேரமல் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பனானா ப்ரெட்டோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த டிஷ்ஷு ரொம்பவே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள். ஸோ பனானா ப்ரெட்டு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இதோட மொத்த ப்ராசஸ் அண்ட் ரெசிபியே. ஸோ ஃபைனலி எனக்கு இப்படி தான் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த லோஃபோட ஷேப்பு. ஸோ இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் தான் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் யூஸ்வலாக டேஸ்ட் பண்ண ரெசிபிஸ் இதெல்லாம் விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சினமன் ஃப்ளேவர் பனானா இது எல்லாமே சாப்பிடும் போது இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க யூஸ்வலாக பனானாலாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இவ்வளோ பெரிய பேட்ச் செய்யலைனாலும் நான் கொடுத்த ரெசிபிலே நீங்கள் half of the ingredients யூஸ் பண்ணி கூட ஒரு சின்ன சைஸ் டின்லேயோ மோல்டுலேயோ போட்டு நீங்கள் செய்யலாங்க. சூப்பராக வரும். அந்த அவுட்புட் வேறு லெவல் வரும். மேலே வந்து உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வால்நட் தான் ப்ரிஃபரபிளி மோஸ்ட்லி ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூஸ் ஆல்மண்ட் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ சூப்பராக வரும். ஸோ எப்படி வந்திருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலே அப்படி க்ரன்ச்சியான ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ளே யூஸ்வலாக சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வேணால் சொல்கிறேன். இது சூடாக அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மைக்ரோவேவ் அவனில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நல்லா சில்லுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ளேவரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா?
ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், vlogs இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் எலிமினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் ரீச் ஆகும். ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எல்லாமே போட்டுன்னு வரேன். ஸோ மறக்காம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வின்டர் சீரீஸில் இதெல்லாம் தான் பேக் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெசிபிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பொங்கல் செலிப்ரேஷன் இது எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காம பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறோம். பாய்.